ஹாய் வியூவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஹேண்ட் ஃபீட் சிக்குக்கு எப்படி ஃபீட் பண்ணணும், அதுக்கு ஃபுட்டு எப்படி ரெடி பண்ணணும் போன்ற பல்வேறு தகவல்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நிறைய பேர் ஆசைப்படுவாங்க ஹேண்ட் ஃபீட் சிக்கு வளர்க்கணும், நம்மளே டேம் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஆனால் அது எல்லாருக்கும் வாய்க்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம அதை எல்லா பேர்டுமே ஹாக்டெயில் போல் ஃபீடு எடுக்காது. அது இல்லாமல் கரெக்டான ஸ்டேஜில் எடுத்தால் தான் நம்ம ஹேண்ட் ஃபீட் பண்ண முடியும். பொதுவாக ஹாக்டெயில் சிக்கை பொறுத்தவரையில் ஒரு 10 நாளைக்கு மேலே உள்ள சிக்கு நம்ம எடுத்து வளர்த்தோம்னா அது ஈஸியாக ஃபீட் பண்ண முடியும். அதுக்கு அதே போல் எல்லா சிக்குமே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்தோம்னா கொஞ்சம் கஷ்டப்படும். ஆனால் அதையும் நிறைய பேர் ஃபீட் பண்ணி டேம் பண்ணுறாங்க. பட்டு பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இது கரெக்டான ஸ்டேஜில் எடுத்தால் தான் ஈஸியாக இருக்கும். நாம் பார்த்துட்ருக்கேன் இந்த சிக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆச்சு. ஸோ இதுக்கு நம்ம எப்படி ஃபீட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டோஜன் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க ஹேண்ட் ஃபீட் ஃபார்முலா இருக்குது, அதுதான் ஃபீட் பண்ணணும், அதுதான் க்ரோத் இருக்கும், வெயிட் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய வீடியோஸாக நானும் பார்த்துருக்குறேன். பட்டு சிலவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லாக்டோஜனே வேண்டாம், சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்குற சத்து மாவை கொடுத்தாலே போதும், நல்ல வெயிட்டாக இருக்குது, க்ரோத்தாக இருக்குன்னு ரிசல்ட்டோட ப்ரூஃபோடு சொல்கிறாங்க. ஸோ அதையும் நான் பார்த்துருக்குறேன். ஸோ அதனால் இப்போதைக்கு நான் லாக்டோஜன் இருக்கிறதுனால, என் கையில் இருக்கிறதுனால நான் லாக்டோஜன் கொடுத்துட்ருக்குறேன். இதுக்கு ஃபீடு எப்படி கொடுக்கணுன்னா நீங்கள் கீழே பார்க்குறீங்கள ஃபுட் பேக்கு, அது ஒரு அளவுக்கு தான் ஃபில் பண்ணணும். அதே போல் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண ஆரம்பிக்கும்போது அது ஏற்கனவே தாய் பண்ணியிருந்த ஃபீடு ஃபுல்லாகவுமே ட்ரைன் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபீட் பண்ணணும். அதே போல் நிப்பிள் நம்ம அந்த சிரஞ்சியை வாங்கி ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது, ஒரு உயிர் வம்பாக போயிடும். ஸோ மெதுவாக தான் ட்ரைனப் ஆகணும். நம்ம நம்மளுடைய டைம் சேவ் பண்ணணுன்னு அமுக்கிடக்கூடாது. பொறுமையாக ட்ராப்பாக கொடுத்தோம்னா அது ஃபஸ்ட்டு அது ஃபீடு எடுக்க ஆரம்பிக்கும். அது இனிஷியலாக அது ரொம்ப கஷ்டம்தான் படும். 1 or 2 டேஸில் உடனே பிக்கப் பண்ணிடும். நல்லா கேட்டு வாங்கி அதுவே தயாராகிடும். ஸோ அதுவரை நம்ம வெயிட் பண்ணி பொறுமையாக கொடுக்கணும். அதே போல் ஒரு நாளைக்கு 4 டைம், மினிமம் 4 டைம் இதுக்கு ஃபீட் பண்ணணும். பேக் எப்படி காலியாகுதுன்னு பார்த்துட்டு, ஃபுட் பேக் எப்படி காலியாகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்றப்ப டைமிங் நம்ம செட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதனுடைய அப்டேட் தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு போட்டுகிட்டே இருப்பேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரை ஆதரவு கொடுத்து வருகிற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி.